இருந்தாலுமே அதுவுமே நம்மளால ரிவர்ஸ் பண்ண முடியும். அண்ட் சிரோசிஸ் கண்டிஷன்ஸ் மாதிரி நம்மளுக்கு லீட் ஆயிடுச்சு அப்படிங்கும்போது அது ரொம்பவே டிஃபிகல்ட்டாக இருக்கும். அந்த ஒரு ரேஞ்சஸ்லேருந்து நம்மளுடைய ஹெல்தியான லிவருக்கு வந்து நம்மளை அகெயின் நம்மளுக்கு ரிவர்ஸ் பண்ணுறது ரொம்பவே டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஸோ இது வந்து நம்ம எப்படி ஐடென்டிஃபை பண்ணலான்னு பார்க்கும்போது, ஸோ அது டயக்னோஸ் பண்ணிக்கிறதுக்கு நம்மளுக்கு அந்த பேஷண்ட்டோடைய லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்குது, அவங்களுடைய ஹிஸ்ட்ரி எல்லாமே கம்ப்ளீட்டாக நம்ம செக் பண்ணிக்கலாம். ஃபிசிக்கல் மூமெண்ட் எப்படி இருக்குது, ஃபிசிக்கலாக அவங்களுக்கு என்ன மாதிரியான சேலஞ்சஸ்லாம் இருக்குது அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். பிளட் ரிப்போர்ட்டுன்னு பார்க்கும்போது, ஸோ அதில் வந்து சர்டன் நம்மளுக்கு வந்து லிவர் செல்லில் வந்து நம்மளுக்கு ஏதாவது இன்ஃப்ளமேஷன்ஸ் இருக்குதா, இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது என்சைம்ஸோடைய செக்ரீஷன்ஸ் நம்மளுக்கு கரெக்டாக இல்லை, கெமிக்கலோடைய ரிலீஸ் வந்து நம்மளுக்கு கரெக்டாக இல்லையா, பைல் டக்ஸ் நம்மளுக்கு எப்படி இருக்குது, பிலிருபின் லெவல் எப்படி இருக்குது. பிலிருபின் போகும்போது டைரக்ட் பிலிருபின், வெறும் பிலிருபின், இன்டைரக்ட் பிலிருபின்ஸ் இல்லாமல் இருக்குது. ஸோ அந்த ரேஞ்சஸ்லாம் நம்மளுக்கு நார்மலாக இருக்கா, ரொம்ப ஹையாக இருக்கா, ப்ரோட்டீனோட லெவல் நம்மளுக்கு எப்படி இருக்குது, ஆல்புமின் லெவல் எப்படி இருக்குது. ஸோ இந்த இதெல்லாமே வச்சு நம்மளுக்கு ஆல்கலைன் பாஸ்பரேட்டோட ரேஞ்சஸ் எப்படி இருக்கிற மாதிரி இதெல்லாமே வச்சு இந்த பிளட் ரிப்போர்ட் பேஸ் பண்ணி நம்மளுடைய லிவருடைய ஹெல்த் எப்படி இருக்கிறது நம்மளால் ஐடென்டிஃபை பண்ண முடியும். அண்ட் டோட்டல் பிளட் கவுண்ட் அவங்களுக்கு எப்படி இருக்குதோ, பிளட் கிளாட்டிங் ஃபங்க்ஷன்ஸ் ஏதாவது அவங்களுக்கு இருக்குதா, லிப்பிட் ப்ரொஃபைல் எப்படி இருக்கிறது நம்ம செக் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுத்துக்க, அல்ட்ராசவுண்ட், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம எடுத்துகிட்டு வரும்போது ஸோ ஆல்மோஸ்ட் அவங்களுடைய லிவர் ஃபங்க்ஷன் எப்படி இருக்குன்றது நம்மளால் ஐடென்டிஃபை பண்ணிட முடியும். ஸோ அது பேஸ் பண்ணி அவங்களுக்கு என்ன மாதிரியான லிவர் கண்டிஷன்ஸில் இருக்குது, ஸோ அதை எப்படி நம்மளால் ப்ரிவென்ட் பண்ண முடியுன்றதான் தெரிஞ்சுக்கலாம். ஸோ கம்மிங் டு தி டிஃப்ரெண்ட் டைப்லன்னு பார்க்கும்போது ஃபஸ்ட்டு வரக்கூடியது ஃபேட்டி லிவர் தான். ஸோ ரொம்ப டூ மச் ஆஃப் ஃபேட் கண்டென்ட் நம்ம எடுத்துகிட்டு இருக்கிறோம், ஸோ ஆயிலி ஃபுட்ஸ் நிறைய எடுக்கிறோம். இல்லாட்டினா வந்து பார்த்திங்க அப்படின்னா ஈவன் இப்போ நீங்கள் வந்து ஒரு கார்போஹைட்ரேட்டோ ப்ரோட்டீன் அந்த மாதிரியான ஃபுட் சோர்சஸ் நீங்கள் எடுத்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரொம்ப எக்ஸசிவான அமௌண்ட்டில் வந்து நம்ம எடுத்துட்டோம் அப்படிங்கும்போது அது வந்து ஃபேட்டாக தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்டோர் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அந்த ஃபேட்டோடைய அக்குமுலேஷன்ஸ் ரொம்ப எக்ஸசிவாக ஆக ஆக வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபேட்டி லிவராக ஆரம்பிக்கும். ஸோ அதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக லிவரில் வந்து டிசீசஸ் வரக்கான வாய்ப்புகள் அதிகமாகும். ஸோ அதில் வந்து 2 கேட்டகரிஸாக நம்ம பார்க்கலாம். ஸோ ஒன்று வந்து நான் ஆல்கஹாலிக் ஃபேட்டி லிவர் டிசீசஸ், இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ஆல்கஹாலிக் ஃபேட்டி லிவர் டிசீசஸ்ன்னு சொல்லலாம். ஸோ இந்த நான் ஆல்கஹாலிக் ஃபேட்டி லிவர்லன்னு பார்க்கும்போது என்னென்ன மாதிரியான சிம்டம்ஸ் எல்லாம் இருக்கும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துல வந்து ஒபிசிட்டி, ஸோ ஓவர் வெயிட்ன்றது வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ரொம்ப அதிகமாக ஆரம்பிக்கும். ஏன்னா ஃபேட்டோடைய அக்குமுலேஷன்ஸ், ஃபேட் டெபாசிஷன்ஸ் ரொம்ப அதிகமாகிறது. ரொம்ப லைக் அப்பிடைட் லெவல் வந்து இந்த இடத்துல லாஸ் ஆக இருக்கும். டயபெட்டிக்காக இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக அஃபெக்ட் ஆகலாம். இல்லைனா ஏதாவது க்ரோனிக்கான ஒரு கிட்னி ரிலேட்டட் இஷ்யூஸில் அவங்களுக்கு இருக்காங்க, யூரினரி இன்ஃபெக்ஷன்ஸ் ஏதாவது, யூரினரியில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்குது, யூரிக் ஆசிட் லெவல் அதிகமாக இருக்கும் அப்படிங்கும்போது ஸோ ஆல்மோஸ்ட் அது எல்லாமே 1 by 1 நம்மளுக்கு வந்து லைக் அவங்களோட லிவர் ஹெல்த்தை வந்து அஃபெக்ட் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அது கூட வந்து ஒரு அப்டமன் பெயின் அவங்களுக்கு வருது, கால் கையெல்லாம் வந்து ரொம்ப ஸ்வெல் ஆகுது, பெயின் ஆகுது அப்படிங்கும்போது அஃப்கோர்ஸ் அதெல்லாம் வந்து ஒன் ஆஃப் தி மேஜர் சிம்டம்ஸ்ன்னு சொல்லலாம். ஸோ இது எப்படி வந்து லீட் ஆகும்னு பார்த்தீங்க அப்படின்னா சிரோசிஸ் அது மாதிரி. ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா லிவர் கம்ப்ளீட்டாக வந்து ஃபெயிலியர் ஆகுறது, மஞ்சக்காமலை மாதிரி அவங்களுக்கு ஆகுறது, ரொம்ப பாடி டயர்ட் ஆகுறதாகவும் சரி, இல்லைன்னா வந்து லைக் டயரியா மாதிரி ரொம்ப அடிக்கடி அவங்களுக்கு வந்து டயரியா ப்ராப்ளம் இருக்குது. இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு காமனான சிம்டம்ஸ் நான் ஆல்கஹாலிக் ஃபேட்டி லிவர் பர்சனாக இருக்கிறவங்களுக்கு. ஸோ இதுவே ஆல்கஹாலிக் பர்சனாக இருக்காங்க அப்படின்னா அஃப்கோர்ஸ் அவங்களுக்கு வந்து கம்ப்ளீட்டாக வந்து லைக் மஞ்சக்காமலை மாதிரியோ இல்லை ஆல்கஹாலிக் ஹெப்படைட்டிஸ் மாதிரி, சிலர்னா சிரோசிஸ் மாதிரி அவங்களுக்கு வரணும். இல்லைன்னா அவங்களுக்கு ரொம்ப ஸ்வெல்லிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப எக்ஸசிவாக ஆரம்பிக்கலாம், வாமிட்டிங் சென்சேஷன், அப்டமனில் வந்து ரொம்பவே பெயின் ஆகுறது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் லைக் ரொம்ப காமனாக ஃபஸ்ட்டு வரக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா இந்த 4. அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு வந்து இந்த மீதி இருக்க கண்டிஷன்ஸ்லாம் வரும். சேம் மாதிரி மாதிரி தான். அண்ட் ரொம்ப ஃபீவரிஷாக இருக்கிறது, வாமிட்டிங் சென்சேஷன்ஸ் ரொம்ப அதிகமாகும். ஸோ அந்த வாமிட்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா பிளட்டாக இருக்கிறதாகவும் சரி, இல்லை அவங்க ஸ்டூல்லையுமே வந்து பார்த்திங்கன்னா பிளட்டோடைய எக்ஸ்பிரேஷன்ஸ் அவங்களுக்கு அதில் தெரிய ஆரம்பிக்கும். ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நான் ஆல்கஹாலிக் பர்சனாக இருக்கிறவங்களுக்கு வரும். ஸோ இந்த நான் ஆல்கஹாலிக் ஃபேட்டி லிவரில் வந்து பார்க்கும்போது ஸோ கண்டிப்பாக வந்து இது வந்து லைக் ஒரு ஹெல்த்தியான ஒரு லிவருக்கும் ஒரு சிரோசிஸ் கண்டிஷனில் இருக்கிறவங்களுக்கான டிஃப்ரென்ஸ் வந்து இதில் நீங்கள் நல்லாவே ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா லிவர் வந்து கம்ப்ளீட்டாக உங்களுக்கு டேமேஜஸ் ஆகி ஸோ செவரல் டைமும் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த லைக் அந்த ஹெப்படைட்டிஸ் மாதிரி இந்த நான் ஆல்கஹாலிக் பர்சனாக இருக்காங்க அப்படிங்கும்போது அஃப்கோர்ஸ் சீக்கிரமாக உங்களுக்கு வந்து அந்த சிரோசிஸில் வந்து லீட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாகும். ஸோ அது கம்மிங் டு தி லிவர் கேன்சர்லையும் அண்ட் அதனால கொலஸ்ட்ரால் வைஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுனாலையும் அவங்களோட ட்ரைக்ளிசரைடு டோட்டல் கொலஸ்ட்ரால் எல்லாமே இன்க்ரீஸ் ஆகிறதுனால அவங்களுக்கு ஹார்ட் ரிலேட்டட் இஷ்யூஸ் வரக்கான வாய்ப்புகளுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சீக்கிரமாகவே இருக்க ஆரம்பிக்கும்.
ஸோ இஃப் இன்கேஸ் த கன்சப்ஷன் ஆஃப் ஆல்கஹால் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குது அப்படிங்கும்போது, ஸோ அந்த ஆல்கஹால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேரியஸ் மாலிகூல்ஸ்னால, ஸோ கார்பன் இல்லாட்டினா ஹைட்ரஜன், ஆக்சிஜன்ஸ் இந்த மாலிகூல்ஸ்னால வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஆல்கஹால் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுக்கு வந்து ஒவ்வொரு என்சைமாக நம்மளுக்கு வந்து அதை ரிலீஸ் ஆகி கன்வெர்ட் ஆகி, ஸோ அது வந்து நம்மளுக்கு வந்து கம்ப்ளீட்டாக நம்மளுடைய லிவரை வந்து டேமேஜ் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த ஆல்கஹால் கன்சப்ஷன் ரொம்ப அதிகமாக இருக்குது, இதே அதாவது லிக்விட், ஸோ பிவரேஜஸோடைய கன்சப்ஷன்ஸ் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும்போது அஃப்கோர்ஸ் அவங்களோட லிவரை வந்து கம்ப்ளீட்டாக அந்த லிவர்லையும் சரி அவங்களோட ஸ்டொமக்கில் இருக்கக்கூடிய என்சைம்ஸை வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து லைக் அஃபெக்ட் பண்ணுறதுக்கு ரொம்பவே அதிகமான வாய்ப்புகள் தான் இந்த இடத்துல சொல்ல முடியும். ஸோ ஆல்கஹாலிக் லிவர் டிசீசஸ்ன்னு பார்க்கும்போது அஃப்கோர்ஸ் ஆல்கஹால் கன்சப்ஷன்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ மோர் தென் 2 to 3 டைம்ஸ் டேயோ இல்லை வீக்கில் இது மாதிரி எடுத்துகிட்டு இருக்காங்க. கம்பேர் டு மென் வந்து கொஞ்சம் அதிகமாகவே அவங்க கன்சியூம் பண்ணிப்பாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு காம்ப்ளிகேஷன்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா கம்பேர் டு ஃபீமேலை விட மென் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே அதிகமாகவே இருக்கும். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா லீடிங் டு தி ஹெப்படைட்டிஸோ சிரோசிஸோ லிவர் டேமேஜஸ், லிவரில் ஃபெயிலியர் இல்லைன்னா லிவர் கேன்சர் அந்த மாதிரி வந்து நம்மளுக்கு லீடாகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகும். ஸோ இன்ஃப்ளமேஷன்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய லைக் லிவர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே இன்க்ரீஸ் ஆகக்கூடிய ஒரு ஸ்டேஜஸ் தான் ஆல்கஹாலிக் ஃபேட்டி லிவர். ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு கம்ப்ளீட்டாக ஒரு என்னென்ன மாதிரி சிம்டம்ஸ் எல்லாம் இருக்கும், என்ன மாதிரி விஷயங்கள்னால வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக நம்மளுடைய லிவர் டேமேஜஸ் ஆகுதுன்றது பார்த்துருந்தோம். ஸோ இதுக்கு நியூட்ரியன்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன மாதிரி நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னு பார்க்கும்போது அஃப்கோர்ஸ் நியூட்ரியன்ட்னு பார்த்தீங்க அப்படின்னாலே ஆல்மோஸ்ட் எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேலன்ஸ்டான ஃபுட் சோர்சஸ் தான் ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம். ஸோ அந்த பேலன்ஸ் ஃபுட் சோர்சஸில் வந்து கம்ப்ளீட்டாக எல்லா நியூட்ரியன்ட்டுமே வந்துடும். ஸோ மேக்ரோ நியூட்ரியன்ட், மைக்ரோ நியூட்ரியன்ட் எல்லாமே வந்துடும். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஒரு அடிக்வெண்ட் அமௌண்ட் ஆஃப் கேலரின்றது எடுத்துட்டு வரணும். ஸோ கேலரி லெவல் ரொம்ப இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும்போது தான் ஸோ அந்த கேலரியோட டெபாசிஷன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஐ மீன் ஃபேட்டாக நம்மளுக்கு அது கன்வெர்ட் ஆகி அதிகமான பாடியிலே வந்து பார்த்தீங்கன்னா டாக்ஸினாக நம்மளுக்கு வந்து டெபாசிட் ஆக ஆரம்பிக்கும். அதனாலே வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான காம்ப்ளிகேஷன்ஸ்ல லீட் ஆகும். ஸோ அப்போ அந்த கேலரி வைஸ் நம்ம கம்மி பண்ணணும் அப்படிங்கும்போது ஒரு மாடரேட்டான கார்போஹைட்ரேட், ஸோ கார்போஹைட்ரேட்னு பார்க்கும்போது சிம்பிள் அண்ட் காம்ப்ளெக்ஸ் ரெண்டு கார்போஹைட்ரேட் நம்மளுக்கு இருக்கும். சிம்பிள்ல வந்து பார்த்தீங்கன்னா ஆல் ரைஸ் பேஸ்டு ஃபுட்ஸ் ஐட்டம்லாம் எல்லாமே வந்துடும். இதுவே காம்ப்ளெக்ஸ்ன்னு பார்க்கும்போது நம்மளுக்கு ஸ்டார்ச்சும் அண்ட் ஃபைபருமே அதில் வந்துடும். ஸோ ஃபைபர்னு பார்க்கும்போது நம்மளுக்கு எல்லா கிரீன் லீஃபி வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ் இது எல்லாத்துலேயுமே நம்மளுக்கு வந்து ஃபைபர் வந்துடும். அண்ட் ஹோல் கிரெயின்ஸ் நம்ம இன்க்ளூட் பண்ணிட்டு வரலாம். இந்த மாதிரி காம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட்டாக நம்ம எடுத்துக்கிட்டு வரும்போது ஸோ அது வந்து நம்மளுக்கு ஈவன் இன்னுமே நல்லாவே அந்த டைஜஷன்ஸ்க்கும் சரி அண்ட் செட்டேட்டி லெவலில் பேலன்ஸ் பண்ணுறதுக்கு அந்த எனர்ஜி வந்து கரெக்டாக நம்ம அண்ட் அடிக்வெண்ட் அமௌண்ட் ஆஃப் ப்ரோட்டீன்றது ரொம்பவே முக்கியம். ஸோ கரெக்டான லெவலில் நம்ம ப்ரோட்டீன் இன்க்ளூட் பண்ணணும். ஸோ அந்த வே ஆஃப் செலெக்ஷன் ஆஃப் த ப்ரோட்டீன் போது நம்ம பிளான் பேஸ்டு போகிறோமா இல்லை அனிமல் பேஸ்டு எடுத்துகிட்டு வரோமான்றது நம்மளுக்கு அதுக்கு ஏற்ற மாதிரி இருக்கணும். ஸோ அனிமல் பேஸ்டு அதிகமாக நம்ம ஃபோக்கஸ் பண்ணோம் அப்படிங்கும்போது ஃபேட்டோட அக்குமுலேஷன்ஸ் ஈவன் இன்னுமே கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதுக்கு வந்து நம்ம கண்டிப்பாக ஒரு பிளான் பேஸ்டு ஃபுட் சோர்சஸ் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் லோ ஃபேட் லெவல் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்மியாகவே நம்ம இன்க்ளூட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். குட் ஃபேட் மட்டுமே அந்த எடுக்கிற அந்த 4% ஆஃப் ஃபேட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா குட் ஃபேட்டாக நம்ம எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். அண்ட் ரொம்ப அதிகமான முக்கியமான ஒரு விஷயம் பார்க்கும்போது ஃபைபர். ஸோ ஃபைபர் வந்து வெறும் டைஜஷன்ஸ் மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு லிவர் ஃபங்க்ஷன்ஸ்க்கு, லிவரில் ஏதாவது இன்ஃப்ளமேஷன்ஸ் வருது, ஸோ அது எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபைபருமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் ஹை லெவல் ஆஃப் விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் எல்லாமே நம்ம இன்க்ளூட் பண்ணிட்டு வரணும். ஸோ அதில் ரொம்ப முக்கியமான விட்டமின்ஸ்னு பார்க்கும்போது வாட்டர் சாலிபிள் விட்டமின்ஸ் ரொம்பவே முக்கியமான ரோல் ப்ளே பண்ணுது. ஏன்னா நம்மளுக்கு ஏதாவது டாக்ஸிசிட்டிஸ் வந்து நம்மளுக்கு ரொம்ப அதிகமாக ஸ்டோர் ஆகிட்டு இருக்குது அப்படிங்கும்போது ஸோ அதை வந்து ஈஸியாக ஸ்மூத்தான நம்மளுக்கு வந்து ரிலீஸ் பண்ணுறதுக்கும் அந்த ஃபில்ட்ரேஷன் ஆஃப் டாக்ஸினை வந்து நம்மளுக்கு வந்து எக்ஸ்க்ரீட் பண்ணுறதுக்கு வந்து ஹைலி விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் வந்து ரொம்ப முக்கியமான ரோல் ப்ளே பண்ணுது. அதுலேயுமே வந்து வாட்டர் சாலிபிள் விட்டமின் கண்டிப்பாக நம்ம இன்க்ளூட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு வந்து விட்டமின் பி காம்ப்ளெக்ஸ், விட்டமின் சி, விட்டமின் கே இதெல்லாமே வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கக்கூடிய நியூட்ரண்ட். ஸோ இந்த நியூட்ரண்ட் எல்லாமே தான் வந்து கண்டிப்பாக நம்மளோட ஃபுட் சோர்சஸில் எடுத்துக்க வேண்டியது. அண்ட் ஒரு ஒரு பேசிக்கான ஒரு லைஃப் ஸ்டைலுன்னு பார்க்கும்போது அஃப்கோர்ஸ் ஒரு ஹெல்த்தியான ஹேபிட் இருக்கணும். ஸோ அந்த ஹெல்த்தி ஹேபிட்டில் வந்து பார்த்திங்கன்னா எப்படி நம்ம ஃபுட் பிளேட்டை வந்து நம்ம அரேஞ்ச் பண்ணுறோம், ஃபுட் பிளேட்டில் என்னென்ன மாதிரி நியூட்ரண்ட்டை நம்ம எடுத்துகிட்டு வந்துருக்கோம், அண்ட் அந்த ஃபுட்டை வந்து நம்ம கரெக்டாக சூ பண்ணி சாப்பிட்றோமா, கரெக்டான பிரேக்கில் வந்து நம்ம அந்த ஃபுட் எடுத்துக்கிறோமா, டைமிங் நமக்கு கரெக்டாக இருக்கா, அண்ட் அட் த சேம் டைம்ஸ் வாட்டரோட கன்சப்ஷன்ஸ் எப்படி இருக்குது, சாப்பிட்டதுக்கப்புறம் நம்மளுடைய பாடி ஆக்டிவிட்டிஸ் எப்படி இருக்குன்றது எல்லாமே பேஸ் ஆனதாக ஒரு ஹெல்த்தியான ஹேபிட்னு சொல்லி
சொல்லலாம். ஸோ இந்த ஹெல்தி ஹேபிட் வந்து நம்ம எடுத்துட்டு வரும்போது, அஃப்கோர்ஸ் அந்த ஃபேட்டி லிவரோடைய லெவல வந்து நமக்கு லோவரைஸ் பண்ணி குடுக்கறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அண்ட் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் ரெகுலரா ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் எடுக்கும்போது தான் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம டாக்ஸின் எல்லாமே உடம்புல இருக்க டாக்ஸின் எல்லாமே யூரினேஷன்ஸ் மூலியமா, ஸ்வெட் மூலியமா, மியூக்கஸ் மூலியமா தான் நம்மளுக்கு வந்து எக்ஸ்கிரீட் ஆகும். ஸோ அதுக்கு வந்து கண்டிப்பா ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ்ன்றது ஒரு மஸ்ட். ஸோ அந்த ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் ரெகுலரா எய்தர் யோகாவோ இல்லன்னா நம்மளுக்கு வந்து ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த் அண்ட் ஒர்க் அவுட்ஸ், கோர் எக்சர்சைஸ் இருக்கோ இல்ல இந்த மாரி ஆ கேலரி பர்ன் அவுட் பண்ற மாரி எக்சர்சைஸஸ் இந்த மாரிலாம் நம்ம கொஞ்சம் ரெகுலரா வச்சுக்கிறது ரொம்பவே முக்கியமானது. அண்ட் நியூட்ரிஷன் ரிச் ஃபுட் சோர்ஸஸா எடுத்துக்கணும். அண்ட் நியூட்ரிஷன்லயுமே வந்து பார்த்தீங்கன்னா, ஓவர் பிளான்ட் பேஸ்ட் ஃபுட் சோர்ஸஸ் நம்ம எடுத்துட்டு வரும்போது, இன்னுமே ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா உங்களுக்கு இருக்கும். அண்ட் ஆல்கஹாலோ, எனி அதர் பெர்சனல் ஹேபிட்ஸ் அவங்களுக்கு இருக்கு அப்படிங்கும்போது, கண்டிப்பா அத குயிட் பண்ணிக்க வேண்டியது ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா, அதனால தான் வந்து லிவரோடைய செல்ஸ் கம்ப்ளீட்டா டேமேஜ் ஆகுறதுக்கு நெறையா மேஜர் ரீசன்ஸ் கூட சொல்லலாம். ஏன்னா, சின்ன வயசுல அந்த ஹேபிட்ஸ் அவங்களுக்கு இருந்திருக்கும். அப்புறம் ஒரு 5 இயர்ஸ், 10 இயர்ஸ் கழிச்சு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நான் கொஞ்சம் கொஞ்சமா ஸ்டாப் பண்ணிக்கிட்டேன்னு சொல்லுவாங்க. சடனா வந்து பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒரு டைம்ல வந்து ஒரு அன்ஹெல்தியான ஃபுட் எடுத்துட்டு இருந்தாங்க. இல்ல ஏதோ கொஞ்சம் அவங்களுடைய லைஃப் ஸ்டைல் கொஞ்சம் ஒரு ஒரு 1 வீக், ஒரு 1 மந்த் இந்த மாதிரி சேஞ்ச் ஆகுனாலுமே, கண்டிப்பா வந்து லிவர்ல வந்து நெறைய டேமேஜஸ் வர ஆரம்பிக்கும். லிவர்ல இருக்கக்கூடிய அந்த இன்ஃப்ளமேஷன்ஸ் அந்த இதெல்லாமே வந்து அவங்களால ஐடென்டிஃபை பண்ண முடியும். நான் ரொம்ப நாளைக்கு முன்னாடி தானே நானு ஆல்கஹால் பண்ணியிருந்தேன். இப்படிலாம் இல்ல. ஸோ லாங் டெர்ம் முன்னாடி நீங்க பண்ணியிருந்தாலுமே அதோட அஃபெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ கூட உங்களுக்கு வரலாம். ஸோ அதனால முடிஞ்ச அளவுக்கு அந்த அன்ஹெல்தி பிராக்டிசஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, முடிஞ்ச அளவுக்கு குயிட் பண்ண வேண்டியது ரொம்ப முக்கியம். அது கூடவே வெறும் ஆல்கஹால் மட்டும் கம்மி பண்ணிட்டு அத மட்டும் விடக்கூடாது. கம்ப்ளீட்டா வந்து லைஃப் ஸ்டைலையுமே வந்து ஹெல்த்தியா நீங்க மாத்திக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். அண்ட் ரெகுலரா வந்து ஒரு ஹெல்த் செக்கப் நீங்க எடுத்துக்கணும். ஸோ அதுக்கேத்த மாரி மெடிகேஷன்ஸ் என்னவா எடுக்கிறீங்க? ஸோ மெடிகேஷன்ஸ் பதிலா நம்ம வந்து சப்ளிமெண்ட்லயோ, ஃபுட் சோர்சஸ்லயோ எப்படி நம்ம அத பேலன்ஸ் பண்ணலான்றதுக்கு ஒரு ரெகுலர் செக்கப் நீங்க வச்சுக்கிறது ஈவன் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ இந்த சின்ன சின்ன பிராக்டிஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் எல்லாருடைய காமன் லைஃப் ஸ்டைலுக்குமே சூட்டபிளா இருக்கும். பட் ஸ்டில் ஒரு லிவர் ஹெல்த் நம்மளுக்கு அஃபெக்ட் ஆகுதுன்னு பார்க்கும்போது, இன்னுமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் எடுத்து நம்ம இந்த மாதிரியான விஷயங்கள் ஃபாலோ பண்ணும்போது தான் ரொம்பவே சப்போர்ட்டிவா இருக்கும். ஸோ கமிங் டூ தி சப்ளிமெண்டேஷன்ஸ்ன்னு பார்க்கும்போது, ஸோ என்னென்ன சப்ளிமெண்ட் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்குன்றத நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட்டு புரோட்டீன் நான் முன்னாடியே சொல்லியிருந்த மாரி, புரோட்டீன் வந்து ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து புரோட்டீன். ஸோ புரோட்டீன் பார்க்கும்போது, ஸோ கம்ப்ளீட்டா நம்மளுக்கு வந்து இப்போ ஃபேட்டி லிவரா இருக்குது. அ அந்த ஃபேட் லெவல வந்து நம்மளுக்கு பில்டப் ஆகாம வந்து ரெடியூஸ் பண்றதுக்கு, லிவர்ல ஏதாவது டேமேஜஸ் லிவர் செல்ஸ்ல நம்மளுக்கு வரக்கூடிய டேமேஜஸ், இன்ஃப்ளமேஷன்ஸ் எல்லாமே கண்ட்ரோல் பண்றதுக்கு கரெக்ட்டான அடிக்வென்ட் அமௌண்ட் ஆஃப் புரோட்டீன்றது ரொம்பவே முக்கியமான விஷயம். ஸோ ரொம்பவும் எக்ஸசிவான புரோட்டீன் நம்ம எடுத்துக்கக்கூடாது. இன்கேஸ் நம்மளுக்கு வந்து ரொம்ப எக்ஸசிவான புரோட்டீன் போகுது அப்படிங்கும்போது, ஸோ அது வந்து நம்மளுக்கு வந்து லைக் ஃபேட்டா தான் ஸ்டோர் ஆக ஆரம்பிக்கும். ஸோ ரொம்ப முக்கியமா என்னன்னு பார்க்கும்போது, ஸோ ஒவ்வொரு டைஜஷன்ஸ்க்குமே வந்து பார்த்தீங்க அப்டின்னா, ஸோ டைஜஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு அந்த அமினோ ஆசிட்ஸ் எல்லாமே வந்து ஒரு முக்கியமான ரோல் ப்ளே பண்ணுது. ஸோ அந்த அமினோ ஆசிட்ஸ் எல்லாமே நம்ம கரெக்ட்டா எடுத்துட்டு இருக்கிறோமா, ஸோ அந்த போத் அந்த எசென்ஷியலா நம்மளுக்கு வந்து கன்வெர்ட் ஆகக்கூடிய அந்த அமினோ ஆசிட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, மேஜர் ரோல் வந்து லிவர் தான். ஸோ லிவர்னால தான் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த நான் எசென்ஷியல் அமினோ ஆசிட்ஸ் எல்லாமே வந்து நம்மளுக்கு சிந்தசிஸ் ஆகுது. ஸோ அது போக வந்து எக்ஸ்டர்னல் சோர்ஸஸா ஒரு 9 எசென்ஷியல் அமினோ ஆசிட்ஸ் நம்ம இன்க்ளூட் பண்ணிக்கும்போது, அது வந்து கொஞ்சம் ஹெல்த்தியாவும், கரெக்ட்டா அப்சார்ப்ஷன் அந்த டைஜஷன்ஸ் எல்லாமே நமக்கு ஈஸியா இருக்கிற மாதிரி நம்ம இன்க்ளூட் பண்ணிக்கணும். ஸோ அதுக்கு ஒரு பெஸ்ட் ஆப்ஷனா வந்து பார்த்தீங்கன்னா, நியூட்ரிலைட் ஆல் பிளான்ட் புரோட்டீன். ஸோ இந்த நியூட்ரிலைட் ஆல் பிளான்ட் புரோட்டீன் வந்து கம்ப்ளீட்டா நம்மளுக்கு ஒரு ஒரு வெஜிடேரியன் சோர்ஸஸ் தான். சோயா, வீட் அண்ட் எல்ஓபி ஓட காம்பினேஷன்ஸ்ல நம்மளுக்கு இருக்குது. ஸோ இது வந்து நம்மளுக்கு 9 எசென்ஷியல் அமினோ ஆசிட்ஸ வந்து நம்மளுக்கு ஃபுல்ஃபில் பண்றது மட்டும் இல்லாம, ஓவரால் பாடியோடைய ஒவ்வொரு ஃபங்ஷன்ஸ்க்குமே ஸோ லிவர் ஃபங்ஷன்ஸ்க்கும் நம்ம சப்போர்ட்டிவா இருக்கும். அண்ட் ஓவரால் டிஷ்யூ ஹெல்த்தோடைய குரோத் அண்ட் டெவலப்மெண்ட்ஸ்க்கு, மசில் டென்சிட்டிஸ நம்மளுக்கு பூஸ்டப் பண்றதுக்கு, சுகர் லெவல கண்ட்ரோல் பண்ணும். அண்ட் ஸ்கின் ஹெல்த்க்கு சப்போர்ட்டிவா இருக்குன்ற மாரி எல்லா விஷயத்துக்குமே வந்து புரோட்டீன் தான் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஒரு ஓவரால் ஹெல்த் லெவல வந்து மெயின்டெயின் பண்றதுக்கு சப்போர்ட்டிவா இருக்கக்கூடிய ஒரு நியூட்ரியன்ட். ஸோ அந்த மாரி எல்லா பெர்ஃபார்மன்ஸ்க்குமே வந்து நம்மளோட ஆல் பிளான் புரோட்டீன் சப்போர்ட் பண்ணும். ஸோ இது வந்து ஒரு ஹைலி புரோட்டீன் கன்டென்ட் இருக்கறனால, ஸோ 1 ஸ்கூப்லயே வந்து பார்த்தீங்கன்னா, லைக் ஒரு
10 கிராம் ஆஃப் சர்விங்லேயே வந்து நம்மளுக்கு 8 கிராம் ஆஃப் புரோட்டீன் கன்டென்ட் கிடைக்கிறனால வந்து ரொம்ப ஈஸியா நம்மளோட டெய்லி ரெக்கமெண்டேஷன்ஸ வந்து ஃபுல்ஃபில் பண்றதுக்கு ஒரு பெஸ்ட் ஆப்ஷனா இருக்கும். ஸோ பீடிகா ஸ்கோர் 1 இருக்கறனால வந்து இது வந்து கண்டிப்பா வந்து ஒரு ஹெல்த்தியஸ்ட் புரோட்டீன். ஸோ 12 பிளஸ் இயர்லேருந்து தாராளமா எடுத்துட்டு வரும்போது, ஒரு நாளைக்கு வந்து 1லேருந்து அப் டூ 3 ஸ்கூப்ஸ் வரைக்கும் எடுத்துட்டு வரலாம். ஸோ கம்ப்ளீட் லிவர் ஹெல்த்துக்கும் சரி, ஓவரால் ஹெல்த்தோட பெர்ஃபார்மன்ஸ்க்கு எல்லாத்துக்குமே வந்து ஒரு ரிக்வயர்மென்ட்டான ஒரு சப்ளிமெண்ட் அப்டின்னா, அது வந்து ஆல் பிளான் புரோட்டீன் தான். ஸோ இது எந்த ஃபுட்ல வேணா நீங்க மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டு வரும்போது, ஈவன் இப்போ நம்மளுக்கு லைக் ஹெப்படைட்டிஸோ இல்ல நான் ஆல்கஹாலிக் லிவர் டிசீசஸ் அந்த மாரி இருந்தாலுமே வந்து அதுலருந்து ரிவர்ஸ் பண்றதுக்குமே வந்து புரோட்டீன் வந்து ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கும். அண்ட் நம்மளோட செடைட்டியுமே வந்து இந்த இடத்துல வந்து பேலன்சிங்கா வச்சுக்கிறதுக்கும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அண்ட் டெய்லி பிளஸ். ஸோ டெய்லி பிளஸ் வந்து விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம் நான் சொல்லியிருந்தேன். ஸோ அதில வந்து விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் நம்ம எடுத்துட்டு வரும்போது, ஸோ கண்டிப்பா நம்மளுடைய அ ஓவரால் பாடி ஃபங்ஷன்ஸ்க்காகட்டும் சரி, டைஜஷன்ஸ் ப்ராசஸ்க்கு, ஹார்மோனல் லெவல் வந்து நம்மளுக்கு ஹெல்த்தியா வச்சுக்கிறதுக்கு, ஈவன் இப்போ நம்மளுக்கு வந்து லிவர்ல வந்து நம்மளுக்கு அந்த டாக்ஸின்ஸ் வந்து ரொம்ப அதிகமா இருக்கு அப்டின்னா, ஸோ அதெல்லாம் நம்மளுக்கு வந்து லைக் ஃப்ளஷ் பண்றதுக்காகட்டும் சரி, அந்த அந்த டாக்ஸின் எல்லாம் நம்மளுக்கு நல்லா ஃபில்டர் பண்ணி குடுக்குறக்கு, லைக் புரோட்டீனோட சிந்தசிஸ்மே வந்து பார்த்தீங்க அப்டின்னா, மல்டி விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் எல்லாமே நம்மளுக்கு தேவை. ஸோ அதுல ரொம்ப முக்கியமானது வந்து பார்த்தீங்கன்னா, வாட்டர் சால்யுபிள் விட்டமின்ஸ். ஸோ விட்டமின் டி, விட்டமின் சி இதெல்லாமே நம்மளுக்கு கண்டிப்பா தேவையான ஒரு நியூட்ரண்ட். ஸோ அது எல்லாமே நம்மளுக்கு ஃபுல்ஃபில் பண்றதுக்கு வந்து டெய்லி பிளஸ் ரொம்ப முக்கியமான ஒரு சப்ளிமெண்டேஷன்ஸ். ஏன்னா டெய்லி பிளஸ் வந்து பார்த்தீங்க அப்டின்னா, 24 விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸுமே நம்மளுக்கு ஃபுல்ஃபில் பண்ணும். அட் த சேம் டைம்ஸ் ஒரு பைட்டோ நியூட்ரண்ட், ஒரு ஆன்டி ஆக்ஸிடென்ட் ப்ராப்பர்ட்டீஸ் எல்லாம் ஃபுல்ஃபில் பண்றதுக்காக நம்மளுக்கு ஆட் ஆயிருக்கக்கூடிய அந்த 4 இன்கிரீடியன்ட்ஸ் ஒரு ஸ்பெஷல் பொட்டானிக்கல் இன்கிரீடியன்ட்ஸ்ன்னு பார்க்கும்போது, எல்டர்பெர்ரி, பர்பிள் கேரட், ஆசியோலா ஜெனிஸ் எல்லாமே நம்மளுக்கு ஒரு பைட்டோ நியூட்ரண்ட், ஆன்டி ஆக்ஸிடென்ட்டா நம்மளுக்கு ஒர்க் ஆகும். அண்ட் கோட்டா கோலா வந்து நம்மளுக்கு வந்து ஸ்ட்ரெஸ் லெவல வந்து ப்ரிவென்ட் பண்றதுக்கும், மென்டலா ஒரு காம் டவுன் குடுக்கறதுக்குமே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ இந்த ஒரு சப்ளிமெண்டேஷன்ஸ் நம்ம எடுத்துட்டு வரும்போது, ஸோ லிவர்ல எந்த ஒரு இன்ஃப்ளமேஷன்ஸோ, ஏதாவது இன்ஃபெக்ஷன்ஸ் நம்மளுக்கு இன்கிரீஸ் ஆகுனாலும், இல்ல லிவர் செல்ஸ்ல ஏதாவது டேமேஜஸ் இருந்தாலுமே வந்து, அத பிரிவென்ட் பண்றதுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கிறது தான் மல்டி விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ். ஸோ எந்த ஒரு இன்ஃப்ளமேஷன்ஸோ ஒரு பிரச்சனை இருந்தாலுமே கண்டிப்பா நீங்க ஆட் பண்ண வேண்டியது ஆ விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் தான். ஸோ இந்த டெய்லி பிளஸ்ல வந்து நம்மளுக்கு டூயல் லேயர், டூயல் ரிலீஸ் ஃபார்முலேஷன்ஸ் இருக்கனால வந்து, ஒரு இம்மீடியேட் அண்ட் எக்ஸ்டெண்டட் சப்போர்ட்டிவாவும் கூட உங்களுக்கு இந்த சப்ளிமெண்ட் இருக்கும். ஸோ வித்தின் 45 மினிட்ஸ்லேருந்து அப் டூ 6 ஹார்ஸ் வரைக்குமே வந்து இந்த சப்ளிமெண்ட் உங்களுக்கு ரிலீஸ் ஆகி, கொஞ்சம் கொஞ்சமா அந்த நியூட்ரியன்ட் வந்து டே ஃபுல்லாமே உங்களுக்கு அது யூட்டிலைஸ் பண்றதுக்கு சப்போர்ட் பண்ணும். ஸோ இது வந்து நீங்க மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சதும் எடுத்துட்டீங்கனாலுமே வந்து, அந்த டே ஃபுல்லா தேவையான நியூட்ரியன்ட்ட வந்து நல்லாவே உங்களுக்கு பேலன்ஸ் பண்ணி தரும். அண்ட் இது 16 பிளஸ் இருந்து தாராளமா எடுத்துட்டு வரலாம். ஸோ ஒரு நாளைக்கு வந்து 1 சப்ளிமெண்ட் இஸ் மோர் தென் எனஃப். ஸோ கண்டிப்பா வந்து லிவர் சப்போர்ட்டுக்கு, லிவர் ஹெல்த்துக்கு ஆகட்டும் சரி, ஒரு ஆப்டிமல் ஹெல்த், ஒரு எனர்ஜி லெவல மெயின்டெயின் பண்ணணும், இம்யூனிட்டி லெவல மெயின்டெயின் பண்ணணும், நர்வ் ஹெல்த்துக்கு, ஒவ்வொரு பாடியோடைய ஃபங்ஷன்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா, விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் வேணும் அப்டின்னா, கண்டிப்பா நீங்க வந்து டெய்லி பிளஸ் இன்க்ளூட் பண்ணிக்க வேண்டியது ஒரு அட்வைசபிளானது. அண்ட் ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ். ஸோ கண்டிப்பா வந்து குட் ஃபேட் நீங்க இன்க்ளூட் பண்றனால வந்து பார்த்தீங்க அப்டின்னா, ஆ குட் ஃபேட் வந்து நீங்க இன்க்ளூட் பண்ணிக்கிறனால வந்து, ஸோ கம்ப்ளீட்டா உங்களுடைய லிவர்ல ஏதாவது டேமேஜஸ் இருக்குது, இல்ல இப்போ ஏதாவது ஃபேட்டி லிவரா நம்மளுக்கு இருக்குது, ஆல்கஹாலிக், நான் ஆல்கஹாலிக் பெர்சனா இருக்கிறவங்களுக்கு அந்த ஃபேட்டி லிவர் அதிகமா இருக்கு, லிவர்ல ஒரு இன்ஃப்ளமேஷன்ஸ் அதிகமா இருக்கு அப்படிங்கும்போது, ஸோ அது எல்லாமே நம்மளுக்கு ப்ரிவென்ட் பண்றதுக்குமே, அதுலருந்து ஒரு ரிலீஷன் குடுக்கறதுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, ஆ ஒரு குட் ஃபேட்டா வந்து ஒமேகா 3 ரொம்பவே சப்போர்ட்டிவா இருக்கும். ஸோ சால்மன் ஒமேகா 3 சாஃப்ட் ஜெல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு நம்மளுக்கு சால்மன் ஃபிஷ்ல இருந்து டிரைவ் பண்ணுது. ஸோ இதுல வந்து ஆன்சோவி, மேக்ரல் அண்ட் சார்டினுடைய பிளெண்ட்ல நம்மளுக்கு இருக்கனால, இந்த சோர்ஸஸ்ல இருக்கனால நம்ம ஹார்ட் ஃபங்ஷன்ஸ்க்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கும். ஸோ லிவர்ல ஏதாவது இன்ஃப்ளமேஷன்ஸ் ரொம்ப இன்கிரீஸ் ஆனாலுமே கண்டிப்பா வந்து சிரோசிஸ் இந்த மாதிரியான கிரேட் நம்மளுக்கு இன்கிரீஸ் ஆயிடுச்சுன்னா, அஃப்கோர்ஸ் அந்த கொலஸ்ட்ரால் ரேஞ்சஸ்னால நம்ம ஹார்ட் ஃபங்ஷன்ஸ்மே அது பாதிப்பு அதிகமாகும். ஸோ அந்த லெவல வந்து கண்ட்ரோல் பண்றதுக்கு கண்டிப்பா நீங்க வந்து ஒரு குட் ஃபேட்ட வந்து நம்ம முன்னாடியே பார்த்திருந்த மாரி லோ ஃபேட்டா இருக்கும். அதிலேயே வந்து பார்த்தீங்கன்னா, குட் ஃபேட்டா நம்ம இன்க்ளூட் பண்ணணும் அப்டின்னா, ஸோ ஒமேகா 3 சாஃப்ட் ஜெல்ஸ் இந்த சப்ளிமெண்டேஷன்ஸ் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ ஒமேகா 3 ஃபுட்லேருந்து நீங்க எடுக்கணும் அப்டிங்கும்போது ரொம்பவே டிஃபிகல்ட்டா இருக்கும். ஸோ இப்போ வந்து ஃபேட்டி ஃபிஷ் நீங்க எடுக்கலாம். சால்மன் ஃபிஷ்லேருந்து நீங்க ஒமேகா 3 கிடைக்கும். பட் அதோடைய குவான்டிட்டி நம்ம அந்த வே ஆஃப் குக்கிங்ன்றது வந்து பார்த்தீங்க அப்டின்னா, கொஞ்சம் அந்த நியூட்ரியன்ட்ட வந்து நம்மளுக்கு ஃபுல்ஃபில்லா கிடைக்கிறதுக்கு கஷ்டமா இருக்கும். ஸோ இதுவே நீங்க பிளான்ட் பேஸ்டு சோர்ஸஸ்ன்னு பார்க்கும்போது, லைக் ட்ரை நட்ஸ், ட்ரை சீட்ஸ்ல எல்லாம் கிடைக்கும் உங்களுக்கு. வால்நட் இல்லாட்டினா வந்து லைக்
சியா சீட்ஸ், சப்ஜா சீட்ஸோ இல்லன்னா வந்து ஃபிளாக்ஸ் சீட்ஸ் இதுல எல்லாம் உங்களுக்கு வந்து ஒமேகா 3 கிடைக்கும். பட் அதெல்லாம் வந்து நீங்க ஒரு ஹெல்தி ஸ்நாக்ஸ்ல இன்க்ளூட் பண்ணிக்கலாம். பட் ஸ்டில் டெய்லி ரெக்கமெண்டேஷன்ஸ் ஃபுல்ஃபில் பண்ணணும் அப்படிங்கும்போது, நீங்க வந்து ஒமேகா 3 வந்து இன்க்ளூட் பண்ணிக்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ ஹெல்தியான லிவர் வேணும், இல்ல லைக் இந்த மாரி ஏதாவது இன்ஃப்ளமேஷன்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு, லைக் நான் ஆல்கஹாலிக்கோ இல்ல ஆல்கஹாலிக் ஹெப்படைட்டிஸ் அந்த மாரிலாம் இருக்காங்க அப்படிங்கும்போது, கண்டிப்பா வந்து ஒமேகா 3 மஸ்ட் வந்து இன்க்ளூட் பண்ணிக்க வேண்டியதுல. அண்ட் இது வந்து உங்களுடைய லைக் எனி இன்ஃப்ளமேஷன்ஸையும் கண்ட்ரோல் பண்ணிரும். விஷன் ஹெல்த்துக்கு, பிரைன் ஹெல்த்துக்குன்ற மாரி எல்லா விஷயத்துக்குமே வந்து ஒரு குட் ஃபேட் தேவை. ஸோ இந்த சால்மன் ஒமேகா 3 வந்து 12+ இதுலருந்து தாராளமா எடுத்துட்டு வரலாம். ஸோ ஒரு நாளைக்கு வந்து 1லேருந்து அப் டூ 3 சாஃப்ட் ஜெல்ஸ் பெர் டே நீங்க இன்க்ளூட் பண்ணிட்டு வரலாம். ஸோ அப்படி எடுத்துட்டு வரும்போது ஒரு குட் ஃபேட் சப்போர்ட்டிவா வந்து பார்த்தீங்கன்னா, இதுல இருக்கக்கூடிய அந்த இபிஎன், டிஹெச்ஏ உடைய காம்பினேஷன்ஸ்மே வந்து பார்த்தீங்கன்னா, ஹார்ட்டோடைய பிசியாலஜிக்கல் ஃபங்ஷன்ஸ்மே சப்போர்ட்டிவா இருக்கும். ஸோ அதனால வந்து தாராளமா இன்க்ளூட் பண்ண வேண்டிய ஒரு முக்கியமான அனதர் சப்ளிமெண்டேஷன்ஸ் தான் சால்மன் ஒமேகா 3. அண்ட் ஹீரோ ப்ராடக்ட்ன்னு பார்க்கும்போது நம்மளுடைய லிவருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா அது மில்க் திசில் தான். ஸோ மில்க் திசில் தான் வந்து பார்த்தீங்கன்னா, கம்ப்ளீட்டா நம்மளோட லிவர் ஃபங்ஷன்ஸ்க்கு, லிவர்ல ஏதாவது டேமேஜஸ் இருக்குது, ஆக்ஸிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ் மாரி ஆயிருக்குது, ஃப்ரீ ரேடிக்கல் டேமேஜஸ்னால லிவர் வந்து நமக்கு அஃபெக்ட் ஆயிருக்கு அப்படிங்கும்போது, அஃப்கோர்ஸ் அது எல்லாத்துக்குமே வந்து கண்டிப்பா தேவையான ஒரு முக்கியமான சப்ளிமெண்டேஷன்ஸ்ன்னு பார்க்கும்போது, அஃப்கோர்ஸ் நம்மளுக்கு வந்து மில்க் திசில் தான் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ இந்த மில்க் திசில்ல நம்மளுக்கு வந்து இன்க்ளூட் ஆயிருக்கக்கூடிய இன்கிரீடியன்ட்ன்னு பார்க்கும்போது, மில்க் திசில், டாண்டோலியான் ரூட் அண்ட் டர்மரிக் இந்த 3ஓட காம்பினேஷன்ஸ் தான். ஸோ இது 3மே வந்து பார்த்தீங்கன்னா, லிவருடைய ஃபங்ஷன்ஸ வந்து இன்னும் நல்லா பெட்டரா ஹெல்த்தியா வச்சுக்கிறதுக்கும், கேல் பிளாடர் ஃபங்ஷன்ஸ் வந்து இன்னும் ஹெல்த்தியா வச்சுக்கிறதுக்கும், லிவர்ல ஏதாவது டாக்ஸின்ஸ் வந்து ஸ்டோர் ஆயிருக்கு, ஃபேட்டி லிவரா நம்மளுக்கு இருக்குது. ஸோ லிவர் ஃபங்ஷன்ஸ் நமக்கு அஃபெக்ட் ஆகுது. லிவர் வந்து நமக்கு நல்லா டீடாக்ஸ் பண்ணணும் அப்படிங்கும்போது, கண்டிப்பா இன்க்ளூட் பண்ண வேண்டிய ஒரு முக்கியமான சப்ளிமெண்டேஷன்ஸ் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, மில்க் திசில். ஸோ இது வந்து 12+லேருந்து தாராளமா எடுத்துட்டு வரலாம். ஸோ ஏதாவது வந்து ஆல்கஹாலிக் பெர்சனா இருக்காங்க, இல்லன்னா ஓவர் ப்ராசஸ்ட் ஃபுட், ஜங்க் ஐட்டம்ஸ், ஆயிலி ஃபுட்ஸ்லாம் நெறைய எடுத்தவங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, லிவர் டேமேஜ் ஆயிருக்குது. இல்ல ரொம்ப நாளா வந்து பார்த்தீங்கன்னா, பெருசா நான் எந்த ஒரு ஹெல்த் கேருமே நான் பண்ணிக்கிட்டதே கிடையாது. லிவர் கேர் எதுவுமே நான் வந்து இன்டர்னலா வந்து நான் என் பாடி வந்து நான் டீடாக்ஸ் பண்ணதே கிடையாது அப்படிங்கும்போது, அஃப்கோர்ஸ் கண்டிப்பா வந்து அந்த டீடாக்சிஃபிகேஷன் ப்ராசஸ்ல வந்து மில்க் திசில் வந்து இன்க்ளூட் பண்ண வேண்டிய ஒரு முக்கியமான சப்ளிமெண்டேஷன்ஸ். ஸோ நார்மலா வந்து பார்த்தீங்கன்னா, டீடாக்சிஃபிகேஷன் பண்றீங்க அப்படிங்கும்போது, ஸோ ஒரு நாளைக்கு வந்து 1லேருந்து அப் டூ 2 டேப்லெட்ஸ் பெர் டே கம்பல்சரி எடுத்துட்டு வரலாம். ஸோ இன்கேஸ் ரொம்பவே லிவர் டேமேஜஸ், லிவர்ல ரொம்ப அஃபெக்ட் ஆயிருக்கு அப்படின்னா, உங்களுக்கு ஏத்த மாரி அந்த சிவியாரிட்டிக்கு ஏத்த மாரி டோசேஜஸ் வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி, இன்கிரீஸ் பண்ணி நம்ம எடுத்துட்டு வரலாம். ஸோ கண்டிப்பா லிவர் ஹெல்த்ன்னு வரும்போது, அதுக்கு கண்டிப்பா இன்க்ளூட் பண்ண வேண்டிய முக்கியமான சப்ளிமெண்டேஷன்ஸ் ஃபர்ஸ்ட்டா இருக்க வேண்டியது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அது மில்க் திசில் தான். ஸோ மில்க் திசில் வந்து இந்த நவம்பர் மந்த்ல வந்து நம்மளுக்கு வந்து ஆஃபருமே குடுத்துட்டு இருக்காங்க. கம்ப்ளீட்டா நம்ம லிவர் ஹெல்த்துக்கு சப்போர்ட்டிவா இருக்கக்கூடிய ஒரு சப்ளிமெண்டேஷன்ஸ். இன்னுமே ஒரு எக்ஸ்ட்ரா பெனிஃபிட்ல நம்மளுக்கு கிடைக்கும்போது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ 25% எக்ஸ்ட்ராவா நம்மளுக்கு வந்து இந்த ஒரு சப்ளிமெண்ட் பாக்ஸ்ல நம்மளுக்கு கிடைக்கும். விச் மீன்ஸ் நம்மளுக்கு வந்து யூசுவலா வந்து 60 யூனிட்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா, மில்க் திசில் சப்ளிமெண்ட் கிடைக்கும். ஸோ இந்த 25% நம்மளுக்கு இன்கிரீஸ் ஆயிருக்கனால வந்து நம்மளுக்கு வந்து 75 யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு லிமிட்டட் பேக்கேஜஸ்ல வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இது நவம்பர் மந்தோட நம்மளுக்கு வந்து க்ளோஸ் ஆகக்கூடிய ஒரு ஒரு ஆஃபர். ஸோ அதோடைய பிரைஸும் நம்மளுக்கு எல்லா ரேஞ்சஸ், பிபி டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு இந்த ஒரு ஸ்க்ரீன்ல நல்லாவே தெரிஞ்சிரும். ஸோ கண்டிப்பா இந்த லிமிட்டட் எடிஷன் பேக்க வந்து நீங்க வந்து முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா நீங்க கிராப் பண்ணி, நீங்க அது உங்களுடைய லிவர் ஹெல்த்துக்கு வந்து சப்போர்ட்டிவா நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் கமிங் டூ தி அ முக்கியமான ஒரு வாட்டர் சால்யுபிள் விட்டமின் பார்க்கும்போது, நான் முன்னாடியே சொல்லியிருந்த மாரி ஹை விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ்ல மெயினா நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது விட்டமின் பி ஈஸ்ட் பிளஸ். ஸோ இந்த விட்டமின் பி வந்து நம்ம யூசுவலா இதுல இருக்கக்கூடிய ஆல் விட்டமின்ஸ் எல்லாமே 7 எசென்ஷியல் விட்டமின் பி காம்ப்ளெக்ஸ்மே வந்து நர்வ் ஹெல்த்துக்கு, டைஜஷன்ஸ்க்கு, ஃப்ளூயிடா நம்மளுக்கு கன்வெர்ட் பண்றதுக்கு, எனர்ஜி லெவல வந்து இன்கிரீஸ் பண்றதுக்கு, அண்ட் லைக் நம்மளுக்கு வந்து ஒவ்வொரு ஃபுட்டுமே வந்து எனர்ஜி ப்ரொடக்ஷன்ஸ்க்குமே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வாட்டர் சால்யுபிள் சப்போர்ட்டிவா இருக்கும்னு பார்த்தோம். ஸோ அது கூடவே சேர்ந்து பார்த்தீங்கன்னா, லிவர் ஹெல்த்துக்குமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ லிவர்ல இன்ஃப்ளமேஷன்ஸ் இன்கிரீஸ் ஆகுது. நான் முன்னாடியே சொன்ன மாரி இந்த டாக்ஸின்ஸ் எல்லாமே நம்மளுக்கு வந்து ஃபில்டர் பண்ணி எக்ஸ்கிரீட் பண்றதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வாட்டர் சால்யுபிள் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அண்ட் ஏதாவது லிவர்ல டேமேஜஸோ, லிவர் ரிலேட்டடா நம்மளுக்கு ஏதாவது லைக் இன்ஃபெக்ஷன்ஸ் வந்துருக்குது, இன்ஃப்ளமேஷன்ஸ் ரொம்ப அதிகமா இருக்கு அப்படிங்கும்போது, அதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ அத ரெடியூஸ் பண்ணி குடுக்குறதுக்கு வாட்டர் சால்யுபிள் விட்டமினா நம்மளுக்கு விட்டமின் பி ஈஸ்ட் பிளஸ் ஒன் ஆஃப் தி சப்போர்ட்டர் சப்ளிமெண்டா இருக்கும். அண்ட் லிவரோட ஃபங்ஷன்ஸ் வந்து இன்னும் ஹெல்த்தியாவே நம்மளுக்கு வந்து பூஸ்ட் அப் பண்ணி குடுக்குறதுக்கு, லிவரோட ஃபங்ஷன்ஸ் இன்னும் ஹெல்த்தியா பூஸ்ட் அப் பண்றதுக்குமே வந்து ஒன் ஆஃப் தி சப்போர்ட்டரா நம்மளுக்கு வந்து விட்டமின் பி ஈஸ்ட் பிளஸ் சப்போர்ட்டா இருக்கும். அண்ட் நர்வ் ஹெல்த் ரொம்ப அஃபெக்ட் ஆயிருக்குது. கை கால்லாம் நடுக்கமா இருக்குது. கை கால் இழுத்து புடிச்ச மாரி வலி இருக்குது.
நம்னஸ் மாரி ஆயிட்டு இருக்கு அப்படிங்கும்போது, ஸோ எந்த ஒரு நர்வ் ரிலேட்டட் இஷ்யூஸா இருந்தாலுமே வந்து கம்ப்ளீட்டா அது வந்து சப்போர்ட்டிவா இருக்கக்கூடிய ஒரு நியூட்ரியன்ட் தான் விட்டமின் பி. ஸோ அந்த விட்டமின் பி வித் ஈஸ்ட் பிளஸோட நம்ம சேர்ந்து எடுக்கும்போது, ஈவன் டைஜஷனுமே நல்லா ஸ்மூத்தனாவும் இருக்கும். வேஸ்ட் எல்லாமே நல்லா ஈஸியா நம்மளுக்கு எக்ஸ்க்ரீட் ஆகுறதுக்கும், அண்ட் ஃபுட்ட வந்து எனர்ஜியா நம்மளுக்கு கன்வெர்ட் பண்ணி, எனர்ஜியா நம்மளுக்கு யூட்டிலைஸ்ட் ஆகுறதுமே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சப்ளிமெண்ட் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கக்கூடிய ஒரு சப்ளிமெண்ட். ஸோ இதுவுமே வந்து 12+ இயர்லேருந்து தாராளமா எடுத்துட்டு வரலாம். ஸோ ஒரு நாளைக்கு 1 சப்ளிமெண்ட் இஸ் மோர் தென் எனஃப். ஸோ டிபெண்டிங் அப்பான் த கண்டிஷன்ஸ்க்கு ஏத்த மாரி, அவங்க டோசேஜஸ் வந்து அதுக்கு ஏத்த மாரி இன்க்ளூட் பண்ணிக்கலாம். ஸோ இன்னைக்கு பார்த்திருந்த இந்த சப்ளிமெண்ட்லயும் லிவர் ஹெல்த்ல உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா, நீங்க சாட் பாக்ஸ்ல கேட்கலாம். அண்ட் ஃபியூ மோர் அபௌட் த டீடைல்ஸ் வந்து நம்மளுக்கு ஹெலன் மேமும் ஷேர் பண்றதுக்கு இருக்காங்க. அண்ட் ஓவர் டு யூ மேம். Thank you, Jiva. Thank you for the wonderful session and thank you for the detailing on the product. ஸோ இன்னைக்கு அதாவது லிவர் சேலஞ்ச் அப்படின்னு சொல்லக்கூடியது எக்கச்சக்கமான செட் ஆஃப் பாப்புலேஷனுக்கு இருக்கு. அண்ட் இதுல தெரியாம தெரியாம இருக்கக்கூடிய பாப்புலேஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது இன்னும் அதிகம். ஏன்னா யூஸ்வலா தேர்ஸ் அ காம்ப்ளிகேஷன் விச் இஸ் கால்ட் அஸ் நான் ஆல்கஹாலிக் ஃபேட்டி லிவர். அதாவது அது யூஸ்வலா ஆல்கஹால் கன்சியூம் பண்ணக்கூடியவங்களுக்கு மட்டும்தான் ஃபேட்டி லிவர் அப்படின்றது வரும் அப்படின்றது ஒரு பர்செப்ஷன்ல இருக்கும். ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய சிச்சுவேஷன்ல அந்த ஒபிசிட்டி அண்ட் ஓவர்வெயிட் யாருக்கெல்லாம் இருக்கோ அவங்களுக்கு எல்லாமே இந்த நான் ஆல்கஹாலிக் ஃபேட்டி லிவர் தாக்கம் அப்படின்னு சொல்லக்கூடியது அதிகமாகவே இருக்கு. ஸோ ஆல்கஹாலிக் ஃபேட்டி லிவர்ல வந்து இன்ஃப்ளமேட் ஆயிருக்கவங்களை விட நான் ஆல்கஹாலிக் ஃபேட்டி லிவர் இன்ஃப்ளமேட் ஆயிருக்கக்கூடியது இன்னும் அதிகம். ஸோ இங்கே ரொம்ப முக்கியமான ஒரு சப்ளிமெண்டேஷன் அண்ட் வண்டர்ஃபுல்லான ஒரு சப்ளிமெண்டேஷன் ஆஃபரோட இருக்கக்கூடிய செட். அண்ட் யூஸ்வலாக நாங்கள் சொல்லக்கூடிய ஒரு பேசிக் எக்ஸாம்பிள் தான். ஒரு லிவர் ஐ மீன் ஒரு ஹார்ட்ல வந்துட்டு கொழுப்பு அடைச்சிருக்கு, சென்ட் வச்சு ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 5 லட்சம் மேக்ஸிமம், அவ்வளோதான். அது இதாயிரும், நம்ம ரெடி பண்ணிடலாம். அந்த அளவுக்கு நம்மகிட்ட பாசிபிலிட்டி சர்ஜரிஸ் எல்லாமே இருக்கு. பட் அதே ஒரு லிவர் டேமேஜ் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த லிவரை வந்து டிரான்ஸ்பிளான்ட் பண்றது சான்ஸே இல்லை. அந்த அளவுக்கு ஒரு காம்ப்ளிகேட்டடான ஒன்று. ஸோ எனி ஒன் அபவ் 18+ பொல்யூஷன்ல இருக்கும், நிறைய ஜங்க் ஃபுட் ஈட்டிங் ஹேபிட்ஸ் இருக்கு, இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சிச்சுவேஷன் என்வாயர்மெண்ட்ல இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெகுலரா மில்க்ஸ்ல எடுக்கிறது அட்வைசபிள். இல்ல ஐ எம் கம்ப்ளீட்லி ஃபைன் ஹெல்த்தியா தான் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் இயர்லி ட்வைஸ் வந்து டீடாக்சிஃபிகேஷன், லிவர் டீடாக்சிஃபிகேஷன் அப்படின்றத நம்ம பண்ணிட்டு வரணும். ஸோ த கோர் ஆர்கன் அப்படின்னு சொல்லக்கூடியது பார்த்தீங்கன்னா லிவர் இஸ் அ ஃபில்டர். நம்ம உடம்புல வந்து நல்ல ரத்தத்தை கொண்டு போறதுக்கு, கெட்ட ரத்தத்தை வந்து பிரிக்கிறதுக்கு, இது அத்தனைக்கும் பார்த்தீங்கன்னா லிவர் பிளேஸ் அண்ட் வைட்டல் அண்ட் இம்பார்ட்டன்ட் ரோல். ஸோ இந்த சப்ளிமெண்டேஷன் ரொம்ப முக்கியம். ஈவன் இன்னைக்கு நிறைய கட் ரீசெட் ப்ரோக்ராம்ல ஆட் பண்ணக்கூடிய இன்னொரு ரொம்ப முக்கியமான ஒரு சப்ளிமெண்டேஷன் பார்த்தீங்கன்னா மில்க்ரிசட். ஸோ லிவருக்கும் கட்டுக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங் கோரிலேஷன் இருக்கு. ஸோ இது ரெண்டுமே கோரிலேட் பண்ணி ஒர்க் ஆகக்கூடிய ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு ஆர்கன். அண்ட் ஜீவா ரொம்ப டீட்டெயில்டாக வந்து மில்க்ரிஸ்ல பற்றி பேசினாங்க. இன்னும் ஒரு சில விஷயங்கள் அப்படி சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா அதில் இருக்கக்கூடிய ஃபைட்டோநியூட்ரியன் எக்ஸ்ட்ராக்ட், ஸோ சிலிமெரியன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஃபைட்டோநியூட்ரியன் எக்ஸ்ட்ராக்ட் இருக்கு. ஸோ அந்த ஃபைட்டோநியூட்ரியன் எக்ஸ்ட்ராக்ட் பார்த்தீங்கன்னா புது லிவர் செல்களை உற்பத்தி பண்ணி தரக்கூடிய தன்மை ஆற்றல் அதுக்கு இருக்கு. ஸோ லிவர் டேமேஜ் ஆயிடுச்சுன்னா ஃபர்ஸ்ட் செல்கள் டேமேஜ் ஆயிருக்கும். ஸோ செல்கள் டேமேஜ் ஆகும்போது தான் லிவர் சிராசிஸ் அந்த எக்ஸ்ட்ரீம் கண்டிஷன் கொண்டு போய்விடும். ஸோ ஆனால் கம்ப்ளீட்டாக டேமேஜ் ஆயிடுச்சு, மில்க் திஸ்ல இருக்க கம்ப்ளீட்டாக ரெக்கவர் பண்ண முடியுமா? தட் இஸ் நாட் பாசிபிள். பட் மீக டேமேஜ்ல இருக்கு அப்படின்னா அந்த புது செல்களை உற்பத்தி பண்ணி தரக்கூடிய தன்மை ஆற்றல் அப்படின்னு சொல்லக்கூடியது பார்த்தீங்கன்னா அஃப்கோர்ஸ் மில்க் திஸ்லுக்கு இருக்கக்கூடியது. ஸோ வண்டர்ஃபுல்லான ஒரு சப்ளிமெண்டேஷன் கண்டிப்பாக எல்லாருமே எடுக்கக்கூடியது. 18+ இந்த சப்ளிமெண்ட் எடுக்கிறது ரொம்ப நெசசிட்டியாக இருக்கும். ஸோ எல்லாருமே எடுத்துகிட்டு வரலாம். ஸோ liver detoxification, gut detoxification, taking supplementation, amazing absorption இருக்கும் and amazing results இருக்கும். ஸோ எனி questions உங்களுக்கு இந்த liver health பற்றி ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்கள் சாட்டில் போடலாம். ஸோ நானும் இருக்கேன், ஜீவாவும் இருக்காங்க. ஸோ we will support you on answering the questions. So thank you Jiva, thank you for the wonderful session and thank you all for joining today's session. நாளைக்கு மீண்டும் ஒரு நல்ல செஷனோட நம்ம ஜாயின் பண்ணலாம், சேம் 5 PM-க்கு. Thank you.
இப்போ யூசுவலா உங்களுக்கு லிவர் ரிலேட்டடான ஏதாவது இஷ்யூஸ் இருக்குது அப்படிங்கும்போது, ஒரு எக்ஸ்டர்னல் கேர் ஆஃப் புரோட்டீனோ, சப்ளிமெண்டேஷன்ஸ்ல வந்து புரோட்டீன் எடுத்துக்கிறாங்க அப்படின்னா, ரொம்ப மினிமம் குவான்டிட்டீஸ்ல நீங்க அவங்களுக்கு குடுத்துட்டு வரலாம். ஸோ ஃபர்ஸ்ட்டு அவங்களுக்கு நல்லா கிளென்ஸ் பண்ணிருங்க. லைக் மில்க் திஸ்லோ வாட் ஆர் த சப்ளிமெண்டேஷன்ஸ் அவங்களுடைய டீடாக்சிஃபிகேஷன்ஸ் சப்போர்ட்டிவா இருக்கும். ஸோ அது எல்லாமே குடுத்து அவங்களுக்கு நல்லா ஒரு கிளென்ஸ் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் நீங்க கொஞ்சம் கொஞ்சமா லைக் புரோட்டீன் ஒரு எக்ஸ்டர்னல் சோர்ஸா எடுக்கிறீங்க அப்படின்னா, மைல்டா ஒரு 1/2 ஸ்கூப் 1 ஸ்கூப் அந்த மாரி நீங்க இன்கிரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ கம்ப்ளீட்டா நீங்க வந்து ஒரு எக்ஸ்டர்னல் சப்போர்ட்லயே வந்து இனிஷியல் ஸ்டேஜஸ்லயே நீங்க ஸ்டார்ட் பண்ண வேண்டாம். ஃபுட் சோர்சஸ்லயே நீங்க புரோட்டீன வந்து பேலன்ஸ் பண்ணிக்கோங்க. மில்க் திசில் அ பிரைஸ் கேட்கிறீங்களா மேம்? இல்ல ரோசேஜா? பர் டேக்கு வந்து நீங்க 2 எடுத்துக்கலாம். 18 பிளஸ்ல இருந்து. தேங்க் யூ சார். தேங்க் யூ மேம். ஸோ தேங்க் யூ ஆல் ஃபார் ஜாயினிங் டுடே செஷன். தேங்க் யூ ஹெலன் மேம். அண்ட் நாளைக்கு இன்னொரு செஷன்ல நம்ம மீட் பண்ணலாம்.